இதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் அளித்தது விவசாய பட்ஜெட்டும். அதே சமயம் மது படிப்படியாக குறைக்கப்படும், இல்ல போதை ஒழிப்பு பத்தி ரொம்ப நேரம் அதை பத்தி விவாதிச்சிருந்தாங்க, அதை பற்றிய பேசி கொண்டிருந்தார்கள். ஆனா மது ஒழிப்புக்கு இனிஷியலா எடுத்தாங்க அந்த ஸ்டெப், 717 கடைகளை மூடினாங்க. ஆனா இன்னைக்கு அதை பத்தி எந்த ஒரு அறிவிப்புமே பட்ஜெட்ல இல்லை. மது ஒழிப்பு செய்தால்தான் தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஏதாவது நன்மை நடக்கும், பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். நான் அதை பத்தி தான் பேசினேன். மதுக்கடைகளை நீங்க மூடலன்னா பெண்கள் வெளியே வர முடியாது. பயந்து தலையை குடிந்து கூட தான் வெளியில வருவாங்க. வேலைக்கு போக முடியாது, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, எந்த ஒரு விஷயத்துக்கும் செல்ல முடியாது என்பதை பற்றி தான் சொல்லியிருந்தேன். அந்த மது ஒழிப்பு பற்றியும் மதுக்கடைகளை மூடுவது பற்றியும், மதுக்கடைகளை மூடினால் ஆல்டர்னேட் வருமானத்தை பற்றி இந்த பட்ஜெட்ல எந்த ஒரு குறிப்பும் தெளிவும் இல்லை. அதனால இது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை. எதுக்குன்னா விவசாயத்துக்கு அதிகமாக கொடுக்காததும், விவசாயத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யாதது, குறிப்பாக கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்யாதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. விவசாயத்தை சுத்தமாகவே ஒரு முக்கியத்துவம் இல்லாம அதை விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு மன வருத்தத்தை இந்த பட்ஜெட் எங்களுக்கு கொடுக்குது. மது ஒழிப்பு பற்றியும் மதுக்கடைகளை மூடுவதை பற்றியும் அதை பற்றிய எந்த ஒரு அறிவிப்பும் இந்த பட்ஜெட்ல இல்ல. அதுவும் எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். தமிழ்நாட்டுல இப்ப நிதி பற்றாக்குறை ரொம்ப கடுமையா இருக்கு. இன்னும் 2 ஆண்டுகளுக்கு இந்த பிரச்சனை சரி செய்ய எங்களுக்கு கால அவகாசம் வேணுங்கிறதையும் சொன்னாங்க. அப்ப நம்மளுடைய எதிர்பார்ப்பு நிறைய இருந்தாலும் காலம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. நீங்க 2 வருஷத்துல இப்ப ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பட்ஜெட்ல பாத்திருக்கிறீங்க. ஏஐ கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வேலை வாய்ப்பை பிடுங்கிக் கொள்ள போகுது. கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா ஆர்டிபிஷியல் அது இன்டெலிஜென்ஸ்ன்றது நிறைய வேலை வாய்ப்புகளை அதுவே எடுத்துக்கொள்ள போகுது. ஆனா வேளாண்மைக்கு அப்படி கிடையாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேளாண்மையோ சாப்பாடு யாருக்கும் போட போறது இல்லை. வயல்ல இறங்கி அந்த விவசாயிகள் வேலை செய்தால்தான் நம்ம ஊருக்கு சாப்பாடு போட முடியும். அதை ஏஐ பிடுங்கிக் கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள், கூடுதல் முக்கியத்துவத்தை வேளாண்மைக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. எஜுகேஷன் பட்ஜெட்ல கடந்த முறை ஒதுக்கப்பட்டதை விட 4000 கோடி கம்மியா ஒதுக்கப்பட்டது. அதுக்கு நிதித்துறை என்ன சொல்றாருன்னா, நாங்க சம்பளத்துல வேரியேஷன் பண்ணிருக்கோம், அதனாலதான் நிதி கொஞ்சம் குறைஞ்சிருக்கோம், நாங்க திட்டங்கள்ல எந்த குறைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொன்னு இந்த மதுக்கடையில பொறுத்த வரைக்கும் ஸ்கேனிங் முறை கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? 2 இல்ல, இப்போ கல்வித்துறையில 4000 கோடி கம்மியா கொடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் ஓராசிரியர் பள்ளிகள் எத்தனை இருக்கிறது தெரியுமா? ஆயிரக்கணக்கான பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகள் தான். 1ஆவதுல இருந்து அது தொடக்க கல்வி, 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்குமே ஒரு 25-30 குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா ஒரு ஆசிரியர் வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவாங்க? அது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு ஆசிரியரே தலைமை ஆசிரியராகவும் இருப்பாரு, அவரே தான் அங்கன்வாடியில போய் சமைக்கவும் செய்வாரு. இதேதான் வேலை. அவங்க திடீர்னு மீட்டிங் கூப்பிடுவீங்க, மீட்டிங் கூப்பிட்டா போகணும். அதே சமயம் ஆசிரியர்கள் வைத்துதான் பல வேலைகளை அந்த பகுதியில செய்ய போறீங்க. அப்போ ஓராசிரியர் பள்ளிகள் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அதுல கூடுதலாக ஆசிரியர்களை நியமித்து அவங்க பசங்களுக்கு பள்ளிக்கூடத்திற்கு தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும். அதுதான் பண்ணிருக்கணுமே தவிர அதனால அதிகமா தான் பட்ஜெட் செலவு பண்ணிருக்கணும். ரொம்ப கம்மி, 1% கம்மியா தான் இருக்குது பட்ஜெட். அது மதிப்பீடு எங்க கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் அன்புமணி அவர்கள் அவர் மதுக்கடையில ஒழிக்கிறதா சொல்லிங்க. ஆனா அவங்க ஸ்கேனிங் முறையை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கேன் பண்ணி 10 ரூபாயை குறைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை நாங்க எங்களுடைய கொள்கை படிப்படியாக முற்றிலுமாக மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான். ஆனா படிப்படியாகவாவது மதுக்கடைகளை மூடி பெண்களுக்கு ஒரு மன நிம்மதியை, கிராமத்து பெண்களுக்கு போய் பாருங்க, மன நிம்மதி என்பதே கிடையாது. இந்த மதுக்கடைகளால் அவங்க படும் அவஸ்தை சொல்லி மாளாது, பாவமா. அதனால அந்த மதுக்கடைகளை மூடுவதோ சந்துக்கடைகளை மூடுவது என்பது அது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். அதற்கு ஆல்டர்னேட் வருமானம் என்பது எவ்வளவு விஷயம் இருக்கிறது. அந்த ஆல்டர்னேட் வருமானம் அது கொண்டு வரதுக்கான திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் வரைவு நிதிநிலை அறிக்கை ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சென்னையில வெளியிட்டாங்க. அதுல நாங்க தெளிவா குறிப்பிட்டிருக்கோம். ரொம்ப ஹோப்ஃபுல்லா தான் எதிர்பார்க்கிறோம். இல்ல நல்ல திட்டங்களை கொடுப்பாங்கன்னு. ஆனா இதுல காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டம் வரல, சரபங்க மணிமுத்தாறு திட்டத்தை பத்தி நிதி ஒதுக்கீடு செய்யல.
அப்புறம் ஒதுக்கீடு செய்த அத்தனையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிபிஆருக்கு தான் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கும் நாளைக்கு தான் பார்க்கணும். ஆமா, நாளைக்காவது கடன் தள்ளுபடி. அதாவது எப்பயுமே நாங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம், கிட்டத்தட்ட பட்ஜெட்ல வந்து அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல வந்து இந்த விவசாய இடுபொருட்களுக்காக மானியங்கள் வழங்குவது, உரம், சீடுனா அந்த விதைக்கு, அதே சமயம் உரத்துக்கு மானியம் கொடுக்கறது, விவசாய பொருட்கள் இருக்கு இல்லையா, மம்முட்டியோ கலப்பையோ டிராக்டரோ எல்லாத்துக்கும் மானியம் கொடுக்கறது. இதுக்கு ஒதுக்கப்படுற பட்ஜெட் நிறைய, கிட்டத்தட்ட 30,000 கோடி 32,000 கோடி ஒதுக்குறாங்க. அந்த பட்ஜெட்டை குறைச்சிட்டு அதுல 16,000 கோடியை இந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்துடுங்க. ஏன்னா விவசாயிகள் அந்த கடப்பாரையும் மம்முட்டியும் தேவையில்லைங்கிறாங்க. அந்த பட்ஜெட்ல வந்து எல்லாமே முறைகேடுகள் தான் அதிகமாக நடைபெறுகிறது. ஏன் தெரியல, இந்த மானியம் சொல்லிட்டு அதுல முறைகேடுகள் தான் அதிகமாக நடைபெறுகிறது. விவசாயிக்கு அந்த மானிய திட்டங்கள் எதுவுமே ஒழுங்காக போய் சேரவில்லை. அதனால அந்த 32,000 கோடி பட்ஜெட்ல அதுல பாதி 16,000 கோடியை கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்திருங்க அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அந்த கோரிக்கையை இன்னைக்கு நான் திருப்பி தமிழக அரசுக்கு நாங்க வைக்கிறோம். ஏனென்றால் நாளைக்கு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், விவசாய பட்ஜெட் வெளியிட போறீங்க. அந்த வேளாண் நிதிநிலைத்துறை அறிக்கையில அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தியை நாளைக்கு சொல்வீர்கள் என்று, விவசாயத்துல கூட்டுறவு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற ஒரு நல்ல அறிக்கையை நாளைக்கு விவசாய நிதிநிலை அறிக்கையில தெரிவிப்பார்கள் தமிழக அரசு என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நன்றி.